சிஎன்சி டர்னிங் மிஷின் வைப்ரேஷன் எதற்காக வருது அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சிஎன்சி ஸ்கில் டைம் யூடியூப் சேனல். நம்ம டர்னிங் மிஷினை வந்து வைப்ரேஷன் ஏன் வருது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டூல் வந்து லென்த்தியாக போட்டிருக்கோம், அப்போ வந்து வைப்ரேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டூல் ஓவர் ஹேங்கிங்னு சொல்லுவாங்க. அதை அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து வைப்ரேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து டூல் வந்து இப்போ இப்படி இருக்குன்னா டூல் ஹோல்டரு, டூல் வந்து இந்த ஒரு லைட்டாக ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டு லென்த்தியாக முன்னாடி வச்சு ஓவர் ஹேங்கும் இருக்கும். ஆனால் அது கிளாம்ப் பண்ணதும் கம்மியாக இருக்கும், கம்மியாக கிளாம்ப் பண்ணியிருக்கும். ஒரே ஒரு ஸ்க்ரூவில் மட்டும் டைட் பண்ணியிருக்கும், ஆனால் வெளியில் வந்து அதிகமாக இருக்கும். அது போல் இருந்தாலும் வைப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஎம், என் மிஷின் கெத்துறா, எவ்வளோ ஸ்பீடு வச்சாலும் ஓடுண்டா அப்படின்னு ஆர்பிஎத்தை ஹை ரேஞ்சில் ஏற்றுவாங்க. அப்போவும் வந்து வைப்ரேட் ஆகும் மிஷினு. ஸ்பிண்டில் எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுதோ அதுக்கேற்ற மாதிரி கூட மிஷின் வந்து வைப்ரேட் ஆகும். ஒரு சில இடத்துல வந்து ராடு போட்டு ஓட்டுவாங்க, பார்பேட்டு போட்டு ஓட்டுவாங்க. அதோட ராடு லென்த் அதிகமாக இருந்தாலும் மிஷின் வந்து வைப்ரேட் ஆகும். ஓகேங்களா? அதே போல் ஹைட்ராலிக் ஆயில் இல்லைனாலும் கூட சில நேரத்தில் வந்து மிஷின் வந்து வைப்ரேட் ஆகும். ஆர்பிஎம் அதிகமாக ஓட்டாலும் வைப்ரேட் ஆகும். பார்பேட், அதாவது ராடுடைய ரேப் மெட்டீரியலுடைய ராடு லென்த்தாக இருந்ததுனால வைப்ரேட் வரும். டூல் ஓவர் ஹேங்கிங் அதிகமாக இருந்தாலும், டூலுடைய லென்த் அதிகமாக இருந்தாலும் வைப்ரேட் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்து நம்மனா கரெக்ட் பண்ணிடலாம் வைப்ரேஷனை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் பல சிஎன்சி விஎன்சி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.